ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ வந்து என்ன சொல்றாங்க ஷோரூம்லன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜிஎஸ்டியே கட்டாம இருக்கிறீங்க. அதனால உங்க கடைக்கு நாங்க சீல் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் ஆடி போயிறாரு. அப்போ ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, நீங்க எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் மட்டும் குடுங்க. உங்களுக்கு மொத்த பணத்தையும் நாங்க கட்டிர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பணம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 3,00,000 அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அம்மாவுக்கு ஃபோன் போட்டு நகையெல்லாம் அடகு வச்சு, அந்த பணத்த கொண்டு வந்து தான் நம்ம அந்த ஜிஎஸ்டிக்கு நம்ம வந்து பணம் கட்ட முடியும் அப்படின்ற மாரி அவங்க அம்மாட்ட நகையெல்லாம் கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா அப்ப அத பேசிட்டு இருக்க நேரம் பார்த்து நம்ம முத்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துறாரு. வந்த இடத்துல "என்னம்மா இங்க இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, அது தெரிஞ்சுக்கிட்டு, "முத்து இங்கேயே வந்துட்டாப்ல" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அப்போ வந்து சொல்றேன், "இவனுக்கு வேற வேலையே இல்லையே. எப்ப பார்த்தாலும் இங்கேயே வந்து நம்மளவே சுத்தி சுத்தி வரானே. சரி அவன சொல்லி சமாளிச்சுருங்க" அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு, "நகைய வந்து கொண்டு வாம்மா" அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுறாங்க. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, ரோஹிணியோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்கள்ட்டயும் லவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து வேண்டிய பிரியாணி இதெல்லாம் கொண்டு வந்து குடுத்து, "என் ஃப்ரெண்ட் புதுசா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காப்ல. அந்த ஷாப்பிங்ல தான் இத உங்களுக்கு கொண்டு வந்தேன். நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்ட்ட எதுக்கு இத குடுக்குறீங்க? அப்படிங்கும்போது, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க" அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, மீனா சொன்ன மாதிரியே அந்த ஃபோன வந்து உங்கட்ட இருந்து குடுங்க உங்க ஃபோன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எத்தன நாள் வேணாலும் என் ஃபோன நீங்க வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து குடுத்துர்றாரு. அப்ப என்ன மொத்தத்தையும் ஃபோன குடுத்துட்டே போயிடுறான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக வந்து மீனா, முத்து மாதிரியே நம்மளுக்கு ஒரு கணவர் வேணும் அப்படின்ட்டு அவங்க நெனச்சது மாரியே அவங்களுக்கு நடக்கக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. மீனா அடுத்தடுத்து மென்மேலும் வளர்றக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ரோஹிணி வர பிரச்சனைகள எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.